டேய், உண்மையை சொல்லு. நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. ஹலோ வெல்கம் பேக் டு பிபி டாக்ஸ் உங்களை வரவேற்கிறேன். மேட்ச் ப்ரிவியூ டைம். ஈஸ்ட் பெங்கால் அட் ஹோம். அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணணுமா இல்லையா, நம்ம ஜெயிப்போமா இல்லையாங்கிறதே தெரிய மாட்டேங்கிறது. அதாவது ஓவன் கோயில் வந்து அவருடைய 2வது சீசன்ல இருக்காரு. அண்ட் அப்பயும் வந்து நம்மளால வந்து ஹோம் கேம் அகேன்ஸ்ட் த பாட்டம் ஆஃப் த டேபிள் ஈஸ்ட் பெங்கால் சைடோட நம்மளால கேரண்டி பண்ண முடியலன்னா அந்த அளவுக்கு இருக்கு நம்மளுடைய நிலைமை. அதான் பாட்டம் லைன். நம்ம கடைசி 2 கேம் மாறின விதமா இருக்கட்டும். கொஞ்சம் முன்னாடி போவோமே, லைக் மும்பை சிட்டியோட நம்ம ஆடினதை பார்த்து நம்ம அப்பேரண்ட்லி ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் சொன்னாங்க வந்து நம்ம வந்து டாக்டிக்கலி அவுட் கிளாஸ் பண்ணி செம்மையா ஆடி டிராப் பண்ண பிறகு லைக் வந்து நம்ம 4th போயிட்டோம். எல்லாரும் 4th போனோன்னு நம்ம தக்க குதிச்சானுங்க. நம்ம லைக் டேய், நமக்கு கீழே இருக்கிறவங்க வந்து 1-2 கேம் கம்மியா இருக்கானுங்கடா, அவங்களே கேம்ஸ் என்ன ஆடி ஜெயிச்சா நமக்கு மேல போயிடுவாங்கடா. யாருமே கேட்க விரும்பலை. அதுக்கப்புறமா நம்ம கடைசி கேரளாட்ட செருப்படி வாங்கினதுக்கு அப்புறமா, மோகன் பகான்ட கோழத்தனமா அடி வாங்கி தோத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்ம ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் பேர் வந்து நான் சொல்றது வந்து ஓ பரவாயில்ல இவங்க கட்டுறதை சொல்லியிருக்கான் அப்படின்னு சில பேர் யோசிக்கிறாங்க, சில பேர் ஒன்றும் முட்டு கொடுக்குறானுங்க. அது எனக்கும் தெரிஞ்சது இல்லை. ஏன்னா நம்ம ஆடுற விதம் வந்து நம்ம ரிசல்ட்ஸ்க்கு வந்து சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஹவு யூ பிளே இஸ் ஹவு இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் யுவர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு. ஏன்னா வந்து ஓகே நம்ம வந்து சூப்பர் ஃபாஸ்டா டிக்கி டாக்காலாம் ஆடணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம டிஃபென்சிவ் ஃபுட்பாலாவே ஆடலாம், அது பிரச்சனை இல்லை. பட் ஒரு பிளானோட வைக்கணும். நமக்கு வந்து கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு, நம்ம கோல் அடிக்கிறதுக்கு நம்ம பிளான் இருக்கணும். நமக்கு டிஃபென்ஸ் பண்ணி கவுண்டர் அட்டாக் பண்றியா, அந்த கவுண்டர் அட்டாக் பிளான் இருக்கணும். நீ லென்த்தியா பால் லான்ச் பண்றியா, யார் ஹெட் பண்றா, யார் அட்டாக்ல ரன் பண்ணுவா, யார் இது பண்ணுவா, எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு பிளான் வேணும். அந்த பிளானில் இருக்கிற மாதிரி ஆடுறோமா இல்ல. லாங் பால் எஃப்சி, கிராசஸ் எஃப்சி, செட் பீஸ் எஃப்சி, இங்க கேட்ட மாதிரியே இருக்கே. ஸ்டோக் சிட்டி, டோனி பியூலிஸோடைய ஸ்டோக் சிட்டி. இஃப் யூ ஓல்ட் இனஃப் டு ரிமெம்பர், அந்த லேட் 2000s early 2010sலாம் ஸ்டோக் சிட்டி டோனி பியூலிஸ்னு மேனேஜர் இருந்தான். அவங்க டீம் இப்படிதான் ஆடும். லாங் பால் போடுறது, ஹைட்டா ஆளுங்கால வச்சிருப்பானுங்களா, கரெக்டா யூஸ் பண்ணி விட்டானுங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன மிஸ் ஆகுதுன்னா, அந்த ஸ்டோக் சிட்டில ரோடி டெலாப்னு அவன் தருப்பான். அவன் வந்து லென்த்தியா வந்து அந்த த்ரோயின்ல இருந்தே கோல் வரைக்கும் அவன் வந்து பாலை த்ரோ பண்ணுவான். அந்த அளவுக்கு அவனுடைய ஹேண்ட் பவர் இருக்கு. அவ்வளோ த்ரோ பண்ணுவான் மனுஷன். லிட்டரலா அவ்வளோ தூரம் லாங் த்ரோ பண்ணுவான். ஒருத்த வந்து சைட்ல டேப்பின் பண்ணாலே கோல் போயிடும். அது நமக்கு அதுதான் மிஸ்ஸிங். மேபி நம்ம வந்து இந்த வடிவேல் சித்தர் வந்து இந்த கோவை பிரதர்ஸ் படத்துல வந்து சிங்கமுத்த வந்து சேத்த வந்து செவத்தை தூக்கி போடுவான்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு நீ இனிமே நீ சங்கிலியில கங்குலி அப்படின்னு சொல்லிட்டு வேற யாராச்சும் ஜோடி டெலாப் மாதிரி யாரையாச்சும் ரெக்ரூட் பண்ண போல இருக்கு. மேபி அது ஒண்ணுதான். அது ஒண்ணு பண்ணா நம்ம பக்கவா ஸ்டோக் சிட்டி பண்ணி ஆயிடுவோம். அந்த மாதிரி தான் ஆடுறோம் இப்போ. லைக் வந்து கண்ணுல தண்ணி வரல, ரத்தம் வருது. எனக்கு கண்ணுல ரத்தம் வருது நம்ம ஆடுறத பாக்குறது. இப்பெல்லாம் அருவருப்பா இருக்கு. சரி ரிசல்ட் இருந்தாலாச்சும் ஓகே, நம்ம வந்து தள்ளி வைக்கலாம். ஆடுற விதத்தை பார்த்தா ரிசல்ட் வரலையே, கோல் வரலையே. கடைசி 3 கேம்ல ஒரே ஒரு கோல் தான் அடிச்சிருக்கோம். நம்ம கடைசி 2 கேம்ல ஒரே ஒரு கோல் தான் அடிச்சு, 0 கோல்ஸ். ஷார்ட் அண்ட் டார்கெட் எவ்வளவு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கடைசி 2 மேட்ச்ல கேரளா கேம்ல ஐ திங்க் மேபி 1 or 2 ஷாட்ஸ் ஆன் டார்கெட். மோகன் பகான் கேம்ல மேபி 1 ஷாட் ஆன் டார்கெட். பட் தட்ஸ் அபவுட் இட். அதுக்கு மேல எதுவுமே வரல. அந்த லோன் சிடிஎம் ஒரே டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ஆடுறது வந்து நம்ம அட்டாக்குக்கும் பாதிப்பது, டிஃபென்ஸ்க்கும் பாதிப்பது. அதை நான் எவ்வளவு வாட்டி புலம்பதுன்னு எனக்கே தெரியல. திரும்பவும் சொல்றேன், 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஆட வைங்க. அப்பதான் அந்த ஒத்த லோன் டிஎம் டெந்து அந்த பாரம் குறையும். உங்களுக்கு அட்டாக்லயும் ஹெல்ப் பண்ணும், டிஃபென்ஸ்லயும் ஹெல்ப் பண்ணும்.
கியான் குர்கிரத்துக்குலாம் சான்ஸ் கொடுங்க. விக்னேஷ் தட்சணமூர்த்திக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க. ஃபரூக்கு இவ்வளவு சான்ஸ் எல்லாம் தேவையே இல்ல, அவனை பெஞ்சில் உட்காருவீங்க. இர்ஃபானுக்கு இவ்வளவு சான்ஸ் தேவையே இல்ல, பெஞ்சில் உட்காருவீங்க. வின்சிக்கு இவ்வளவு சான்ஸ் தேவையே இல்ல, பெஞ்சில் உட்காருவீங்க. இப்ப எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, அங்கிட் முகர்ஜி வந்து ஃபிட் ஆகி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எல்லா பிளேயர்ஸும் ஃபிட் ஆகணும், எல்லா பிளேயருமே ரெடி ஆகி இன்ஜுரி ஆகாம இருக்கணும் தான் இருக்கு. ஆனா எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, அங்கிட் முகர்ஜி வந்து ஃபிட் ஆயிட்டா லெஃப்ட் பேக்ல மறுபடியும் தூக்கி போட்டுருவாரு. ஏன்னா டென்பையாவை எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு மனுஷன். லெஃப்ட் பேக்ல ஒரு வாட்டி போறாரு, ரைட் பேக்ல போறாரு, டிஃபென்ஸ்ல போறாரு. அடுத்த மிட்ஃபீல்ட் ஸ்ட்ரைக்கர் கோல் கீப்பர் மட்டும் தான் ஆடல டென்பையா. மீதி எல்லாத்துலயும் டென்பையா போட்டா அப்படி. சோ அங்கே முகர்ஜி லெஃப்ட் பேக் மேபி ஆடுவா அப்படி இஃப் இஸ் ஃபிட், தெரியல. அட்லீஸ்ட் வந்து முகமது நவாஸ் பார்க்க கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கு. ஏன்னா வாய்ஸ் விடுறான், அத்தாரிட்டேட்டிவா இருக்கான், கமாண்ட் ஆஃப் த பாக்ஸ் நல்லா இருக்கு, நல்லா இருக்கான். அவனை பார்த்தா ஓகே, நம்ம கோல் கீப்பரை நம்பலாம், ட்ரஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ரைன் எட்வர்ட்ஸ் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான், நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான். பிகாஷ் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான். டின்புயா ஹஸ் பீன் குட் ஃபார் த பாஸ்ட் 2, ஹஸ் பீன் டீசன்ட், குட் டு டீசன்ட் அப்படின்னு சொல்லலாம். மிட்ஃபீல்ட்ல எல்சினியோ ஒத்தையா சாவறான், நம்ம அட்டாக்கும் கஷ்டப்படுது. எல்லாமே பால் உஸ்ங்கிறானுங்க. அவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலதான் அவங்களால பண்ண முடியும், அதுக்கு மேல அவங்களால பண்ண முடியாது. அண்ட் நம்ம வந்து ஈஸ்ட் பெங்காலோட ஆட போறோம். ஈஸ்ட் பெங்கால் வந்து ஒரே ஒரு கேம் தான் ஜெயிச்சிருக்கானுங்க. லாஸ்ட் கேம் நார்த் ஈஸ்ட் யுனைடெடோட ரொம்ப மட்டமான ஃபார்ம்ல இருக்காங்க, டேபிள்ல லாஸ்ட்ல இருக்காங்க. நம்ம தான் வந்தாலே வாழ வைக்கும் சென்னையாச்சே, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் அப்படியே கொடுத்துருவோம். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம வந்து பாயிண்ட்ஸையும் கோல்ஸையும் அள்ளி கொடுக்குறோம் இல்லையா. ஓபாங் ஸ்போர்ட்டிங் பாயிண்ட் கொடுக்குறோம், ஹைதராபாத் எஃப்சிக்கு பாயிண்ட் கொடுக்குறோம், கேரளா ராகுல் கேபிக்லாம் கோல் கொடுக்குறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா அள்ளி தரோம்ல. இந்த வச்சுக்கோ, இந்த வச்சுக்கோ, இந்த வச்சுக்கோ, இந்த உனக்கு நான் உனக்கு அந்த மாதிரி அள்ளி கொடுக்கணும்ல. அந்த மாதிரி இந்த கேமை நம்ம வந்து ஈஸ்ட் பெங்கால் கூட டிராப் பண்ணாலோ தோத்தாலோ ஆச்சரியப்படுறதுக்கு அல்ல. ஏன்னா அதான் நம்ம. They have got some players who can hurt us. அந்த டியமண்டகோஸ், சால் கிரெஸ்போ, மரிடலாலு, இவங்கெல்லாம் நம்ம வந்து நம்மள தாக்கக்கூடிய பிளேயர்ஸ் இவங்கெல்லாம். அப்கோர்ஸ் சஸ்பென்ஷன்ஸ்லாம் இருக்கு. வந்து கடைசி 3 கேம்ல 4 பேர் ரெக்கர் வாங்கிருக்காங்க. ஒரு கேம்ல பிரவோத் வாக்கரா உப்ரி, அவன் பேர் நான் கொலை பண்ணவில்லை. பட் ஐ திங்க் ஹில் பி பேக். ஒரு கேம் சஸ்பென்ஷன் சர்வ் பண்ணான்னு நினைக்கிறேன். நந்தா ஸ்ட்ரைட் ரெட் வாங்கினான் மொஹமதன் ஸ்போர்ட்டிங் மேட்ச்ல. மகேஷ் செகண்ட் இயர்ல வாங்கி ரெட் கார்டு வாங்கினான். நெக்ஸ்ட் கேம் சஸ்பெண்ட் ஆனா, நார்த் ஈஸ்ட் கேம் சஸ்பெண்ட் ஆனா நம்மளோட திரும்ப வந்து ஆடுவான். லால்சங்குங்க நார்த் ஈஸ்ட் கேம்ல சஸ்பெண்ட் ஆனா. சோ கடைசி 3 கேம்ல 4 ரெட் கார்டு அவங்களுக்கு. சோ அவங்கள அடிக்கலாமா? கண்டிப்பா அடிக்கலாம். நம்ம ஹோம்ல இருக்கிறோம். கம் அவுட் காலி, கம் அவுட் ஸ்ட்ராங், கேட் விட்டு எல்லாம் வச்சவே அட்டாக்கிங் இன்டென்டோட வாங்க. கிரவுண்ட் பாஸ் எல்லாம் போடுங்க, போட்டு தரமா ஆடி நம்ம ஏர்லியா ஒரு 5-10 மினிட்ஸ்லயே கோல் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ப்ரெஷர் போட்டு அவங்களுக்கு நிறைய பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க அதுக்கு மேல மிஸ்டேக் பண்ணி அவங்களுக்கு ப்ரெஷர் போட்டு அவங்களுக்கு டிசிப்ளின்ல டெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சீசிங் ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சுன்னா, மொஹமதன் ஸ்போர்ட்டிங் கேம்லயும் சரி, ஹைதராபாத் கேம்லயும் சரி, நம்ம வந்து ஒரு கேம் தோத்து ஒரு கேம் டிரா பண்ணதுக்கு அப்புறம் பண்ணப்ப கூட நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 5-10 நிமிஷம் வந்து நம்ம செம்மையா ஆடணும். கோல் அடிக்கல. கோல் அடிக்காம என்ன பண்ணோம்? டெஸ்பரேட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். டெஸ்பரேட் ஆயிட்டு லாங் பால் போட ஆரம்பிச்சிட்டோம். அதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டெஸ்பரேட் ஆயிட்டு லாங் பால் போடுறோம். கேரளா மோகன் கேம்னா அதை பத்தி நான் சொல்லி அழுதுட்டேன். நான் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல there is no point in வந்து shouting and screaming anymore. ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணியாச்சு அதெல்லாம். இதுக்கு மேல நான் வந்து தோத்தா நான் டிராப் பண்ணா நான் வந்து I'm not going to shout and scream. நான் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் சிரிக்க தான் போனேன் நான். ஏன்னா laugh through the pain, smiling through the pain, laughter therapy, பிரகாஷ் வசூராஜ் எம்பிபிஎஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி தான் நானும் பண்ணணும். நான் இந்த கேம் ஜெயிக்கலனா ஐ எம் சாரி. ஓவன் கோயில் மரியாதையா நீயாவே ரிசைன் பண்ணா நல்லா இருக்கும். இந்த கேம் ஜெயிக்கலனா
இன்ஃபேக்ட் அடுத்த 2 கேமே நீ ஜெயிச்சாகணும் இன் மை ஒப்பீனியன். ஈஸ்ட் பெங்கால் கேமும் சரி, அதுக்கு அடுத்து ஹைதராபாத்தையும் ஆடுறோம் நம்ம ஹோம்ல. ரெண்டுமே நீ ஜெயிச்சாகணும். நீ ரெண்டு கேமே ஜெயிச்சாகணும். உனக்கு வந்து வேற எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது உனக்கு. போன வருஷமாச்சும் பிளேயர்ஸ் இல்ல அது இதுன்னு சொல்லலாம். இந்த வருஷம் எல்லா பிளேயர்ஸும் நீ கேட்ட பிளேயர்ஸ் தான் வாங்கியிருக்கானுங்க. அதையும் மீறி ஒன்னால வந்து ஒரு டீம் செட்டப் பண்ணவோ இல்ல ஒரு லைன் அப் செட்டப் பண்ணவோ சப்ஸ்டியூஷன்ஸ் ஒழுங்கா பண்ண தெரியலன்னா ஐ எம் சாரி, இதுக்கு மேல ஒன்னால என்ன காப்பாற்ற முடியும் எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து எவ்வளோ கேம்ல பாக்குறோம் சப்ஸ்டியூஷன் எவ்வளோ லேட்டா கொண்டு வரவங்க மனுஷன் லேட்டா கொண்டு வரான். வின்சியை திரும்ப ஆர வைக்கிறது, ஃபரூக்கை திரும்ப ஆர வைக்கிறது, இர்ஃபானை திரும்ப ஆர வைக்கிறது, கியார் நசீரியை பெஞ்சில் உட்கார வைக்கிறது, குர்கிரத்தை பெஞ்சில் உட்கார வைக்கிறது, விக்னேஷ் லக்ஷ்மன் வந்து பெஞ்சில் உட்கார வைக்கிறது. எனக்கு ஜார்டனு, லூக்கஸ், கார்னர் ஹில்ஸ் எல்லாம் பார்த்தா பாவமா இருக்கு எனக்கு. ஏன்னா இவங்க குறுக்கிற ஆஃப் பாயில் டாக்டிக்ஸ், ஆஃப் பாயில் பால் வச்சு இவங்க ஏதோ ட்ரை பண்ணானுங்க. இவங்களும் ஏதோ ட்ரை பண்ண பாக்குறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவங்களால முடியாது. கால்ல வேணும், அது பேர் ஃபுட்பால்னு பேரு. கால்ல ஆடுறதுக்கு தான் பேர். அதுதான் பால் குத்துருக்கானுங்க. ஸ்டட்ஸ் அதெல்லாம் காத்துல மட்டும் ஆடுறீங்கன்னா நீங்க வெறும் கேன்வாஸ் ஷூ போட்டு ஓடலாம். ஸ்டட்ஸ் ஸ்பைக்ஸ் ஷூ எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அல்டிமேட்டிக் ஃபுட்பால் வந்து கால்ல ஆடணும், நீங்க காத்துல ஆடக்கூடாது. லைன்அப்ஸ், இஸ் தேர் எனி பாயிண்ட் நான் லைன்அப் சொல்லி? ஏன்னா நான் ஒன்னு சொல்லுவேன், தலைவன் வேற ஏதோ பண்ணுவான் சம்பந்தமே இல்லாம. நான் 2 சீரியம் போட்டு ஆடுமே, அவர் 2 சீரியம் போட்டுலாம் ஆட மாட்டாரு. ஒரே சீரியம் தான் சாவடிப்பார் மிட்ஃபீல்ட்ல. ஸோ லைன்அப் சொல்லி நான் வந்து லைன்அப்ஸ் பத்தி நான் சொல்ல விரும்பல நானு, பிகாஸ் தேர் இஸ் நோ பாயிண்ட். ப்ரெடிக்ஷன் 1-1 டிரா அட் பெஸ்ட். 1-1 டிரா, தோக்க மாட்டோம். பட் அட் த சேம் டைம் ஐ டோன்ட் ஃபீல் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு. பிகாஸ் எனக்கு இந்த டீம் மேல நம்பிக்கை இல்லை. and that says a lot. நீங்க உங்க ப்ரெடிக்ஷன் போடுங்க, நீங்க உங்க லைனப் போடுங்க, நீங்க ஓன் இன்னா ஓன் அவுட் ஆன்னு சொல்லுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. சாட்டர்டே வாட்ச்லாம் வாங்க. எனக்கு காலங்கத்தில் 5 மணிக்கு அந்த கேம் அது, ஏன்னா 5 PM கிக் ஆஃப்ங்கிறதுனால. ஸோ காலங்கத்தில் தூக்க கலக்கத்தில் போட்டு அந்த கேவலமான பர்ஃபார்மன்ஸ் மேபி பார்த்தா பார்ப்பேன். எனக்கு தலையெழுத்து, வேற வழி இல்லை, முழுங்கியாச்சு. மைட் அஸ் வெல் அப்படியே இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ அல்லது லைவ் சந்திக்கிறேன். அது வரை நன்றி, வணக்கம், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.